வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். யாருடன் கூட்டணி? மதுரை தவேகா மாநாட்டில் விஜய் வெளியிட போகும் அறிவிப்பு, அரங்கம் அதிர போகுது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மதுரையில் ஆகஸ்ட் 21 நடக்க உள்ள தவேகா மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதியிலும் தவேகா தனித்து போட்டியிடும் என்று அறிவிக்க உள்ள விஜய், மாநாட்டு அரங்கிலேயே சில வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21 மதுரை பராபத்தி பகுதியில் நடக்க உள்ளது. இதற்கான காவல்துறை அனுமதி கிடைத்துவிட்ட சூழ்நிலையில் மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தவேகா பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனந்த் மதுரையிலேயே இருந்து மாநாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல், 2 மைதானங்களில் பார்க்கிங் வசதிகள், குழாய் மூலமாக தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளன. சுமார் 1.5 லட்சம் இருக்கைகள் போடப்பட்ட உள்ளன. விக்கிரவாண்டி மாநாட்டை விடவும் பிரம்மாண்டமாக மதுரை மாநாட்டினை நடத்திவிட வேண்டும் என்பதில் தவேகா தீவிரமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அதற்கேற்ப அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு வாரம் மட்டுமே தவேகா மாநாட்டிற்கு இருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் தங்களின் ஆதரவாளர்களை அழைத்து வர பேருந்துகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர். தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களை அழைத்து வர தவேகா தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சனிக்கிழமையன்று தவேகா தலைவர் விஜய் நேரடியாக மாநாட்டுக்கு திடலை பார்வையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. மாநாடு ஏற்பாடுகள் விஜய்க்கு திருப்தி அளித்ததன் காரணமாகவே நேற்று தவேகா தொண்டர்களுக்கு மாநில அதிர மதுரை மாநாட்டுக்கு தயாராகுவோம் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தவேகா மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. தவேகா தலைவர் விஜய் மட்டுமே பேச உள்ளார். இந்த மாநாட்டில் விஜய் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தவேகா கட்சி தொடங்கி இதுவரை சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்ட நிலையில் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணி அமைக்க வரவில்லை. விசிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தவேகா தீவிரமாக இருந்தது. ஆனாலும் கடைசி வரை திருமாவளவன் கூட்டணிக்கான கதவை திறக்கவில்லை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருந்ததால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு குறைவு என்றே பார்க்கப்படுகிறது. இதனால் தவேகா தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார்படுத்தும் விதமாக மதுரையில் தவேகா தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை விஜய் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சட்டசபை தேர்தல் 4 முனை போட்டி ஏற்படும் என்றும் பார்க்கப்படுகிறது. மதுரை மாநாட்டிலேயே இந்த அறிவிப்பை வெளியிடுவதோடு அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிமுகமும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.